வெல்கம் டு சுதா நெத்திஸ். இன்றைக்கி நான் ப்ரான் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கிரேவி. இதுக்குரிய அளவெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ ப்ரான் நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே குடல் இருக்கும், அதெல்லாம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே குடல் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுக்கு ரொம்ப தேவை. 20 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், கிச்சன் கிங் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி. இதை தேவைன்னா போட்டுக்கோங்க. வாசனை பொருள் எண்ணெய். பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. வெங்காயம் 2 வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுட்டு சீரகத்தையும் இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லாவே வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கிரேவியோட திக்னஸ்க்கு இது யூஸ் ஆகும். கிரேவி நிறையா வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மிக்சி ஜாரையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. திருப்பி பேனை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அதில் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் வாசனை பொருள் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, பட்டை, கிராம்பு, லவங்கம், அதெல்லாம் போட்டுடலாம். கல்பாசி கூட போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம், மிச்சம் ஒரு வெங்காயம் இருக்கும், அந்த வெங்காயத்தையும் நம்ம போட்டலாம். 10 தட்டி வச்ச பூண்டை இதில் போட்டுடலாம். பாதி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். மீதம் ஒரு 10 பல் இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. நல்லா இதை வதக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போடும்போது மணமாக இருக்குங்க. 3 தக்காளியை போட்டு அதுக்கு தேவையான அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கும். இந்த கிரேவி மசாலா நல்லா வதங்கணும். மஞ்சள் பொடி நம்ம போட்டிருக்கோம். கரம் மசாலா, கிச்சன் கிங் மசாலா, பெப்பரு, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, சோம்பு பொடி, மிளகு பொடி எல்லாம் போட்டு சுருளாக வதக்கிடுறோம். அதுக்கடுத்து நம்ம அரைச்ச விழுதை இதில் போட்டுறோம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துடுறோம். இதையும் நம்ம சுருளாக வதக்கிடுறோங்க. நல்லா இந்த மசால் வேக வேக இதோட டேஸ்ட் அபாரமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிங்கன்னா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி இப்போயும் போடுவோம், கடைசிலையும் போடுவோம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலாவை வேக விடலாம். மொத்தம் இந்த மசாலா வேகிறதுக்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. மசாலா வேக வேக நல்ல அருமையான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. குழம்பு வேகிறது தான் இதில் டைமேவை. ப்ரான் சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு நல்லா வேக விட்டுருக்கோம். இப்போ எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு எண்ணெயில். இப்போ நம்ம ப்ரானை போட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் இதில் ஓப்பனில் வேக விடலாம். நல்லா கிளறி விடுங்க. இதிலே தண்ணியெல்லாம் வெளியேறுங்க. ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறும். திருப்பி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு கொத்தமல்லி தூவி எடுத்துடலாம். மூடி போட்டு மூடிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள்.
கிரேவி ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் என் பழைய வீடியோவை போய் பாருங்கள், அதில் நிறைய நல்ல ஐட்டம்ஸ்லாம் இருக்குது.